வண்டியில் கிளச்சு மாட்டு போகிறேன் கவர் பிளேட்டு கவர் அசம்பிளி ஹப் வந்து உள் பக்கமாக இருக்கும் கியர் பாக்ஸ் சைடு. இப்போது டேக் போட்டு கட்டிட்டேன், வந்து மூவ் ஆகாது, அப்படியே வச்சுட்டு மாட்டிடுவேன். அப்போ சென்டர் பண்ணணுன்னா அவசியம் கிடையாது, ஆட்டோ சென்டர் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ஆகிடும். ஸோ டேக் போட்டு கட்டிட்டு இதை அப்படியே ஏற்றிடுவேன். இல்லை கிளச் ஒரு கவர் அசம்பிளியில் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த டேகு கட் பண்ணிவிட்டு எடுத்துருவேன். பாருங்கள், एकदम சென்டராக இருக்கு. ஸோ எவ்வளோ டைட் பண்ணுன்றது தெரியணும்னா கான்செப்டை எப்படி பண்ணணுன்னா, எவ்வளோ டைட் பண்ணலான்றது பாருங்கள். இது வந்து அலன் கீ 40 பிட்டு இல்லை அலன் கீ போட்டு இது சுற்றினா போதும். டைட் பண்ணிவிட்டு வந்து ஃப்ளை வீல் சேர்ந்து சுற்றணும், அந்தளவுக்கு டைட் இருந்தால் போதும். அதுக்கு மேலே டைட் பண்ணுவாங்க. இல்லை டைட் பண்ணியாச்சு, செக்அப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டேக் வந்து எடுத்துருவோம். டேக் பக்கம் எடுத்துருவோம். டேக் எடுத்தாச்சு.
டேக் எடுத்தாச்சு, சென்டர் ஆயிடுச்சு, டேக் எடுத்தாச்சு, ஃபிட். ஒரு கியர் பாக்ஸ் சேர்த்துருங்க. ஓகே, கியர் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.